இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். ஸோ எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விடயம், அதாவது டிஆர்பி ஆனுவல் பிளானராவது எப்போது வெளியிடுவாங்க அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு. ஸோ அதற்கான ஒரு விடையாக இப்போ 10/1/2024 ஸோ இன்றைய தினம் ஆனுவல் பிளானர் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் எவ்வளவு வேக்கன்சி இருக்குது, எப்போ தேர்வு நடக்க இருக்குது அப்படிங்கிற தகவலை வாங்க பார்ப்போம். இப்போ செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் ஸோ அதற்கான முதல் தேர்வாக வரும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த தேர்வுக்கான ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ஜனவரியில் வெளிவரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான எக்ஸாம் ஏப்ரல் மாதத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான வேக்கன்சி 1766 வேக்கன்சி இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த தேர்வு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டதில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அண்டு காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், இதற்கான வேக்கன்சி 4000 வேக்கன்சி இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் கடந்த 2023 ஆனுவல் பிளான்லையும் சொல்லப்பட்டது. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி மாதம் வெளிவரும். இதற்கான தேர்வு ஜூன் மாதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் இன்னொன்று எல்லாரும் எதிர்நோக்கக்கூடியது, ஏன்னா அதுக்கு கிராஜுவேட் அண்டு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கு எலிஜிபிள் டெஸ்ட்டு, அதாவது தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிள் டெஸ்ட் அது எப்போ நடக்கும், பேப்பர் 1, 2க்கு அப்படிங்கிறது. இதற்கான நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் மாதம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேர்வு ஜூலை மாதம் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதற்கு வேக்கன்சி இல்லை. இதில் தேர்ச்சி பெற்றால்தான் பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் இடைநிலை ஆசிரியர்களுக்கும் எலிஜிபிள். ஸோ அடுத்தது போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட்டு. ஸோ இதுதான் நம்ம பலமுறை சொல்லிக்கிட்டு இருந்த விடயம். ஆனால் இதற்கான நோட்டிஃபிகேஷன் மே மாதம் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. தேர்வு ஆகஸ்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இதற்கான வேக்கன்சி அப்படின்னு வரும்போது 200 வேக்கன்சி அப்படிங்கிறது தான் இதில் சொல்லப்பட்டிருக்க ஒரு விடயமாக இருக்குது. சரி, ஏமாற்றம் தரக்கூடிய ஒரு விடயம்தான். அடுத்து சிஎம்ஆர்எஃப், அதாவது சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது. இந்த தேர்வு பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் இதற்கான நோட்டிஃபிகேஷன் வரும். இதற்கான வேக்கன்சி 120. இதற்கான எக்ஸாம் செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 120 பேர். இது ஸ்காலர்ஷிப்புக்கான ஒரு டெஸ்ட்டு. அடுத்து ஸ்கர்ட்டு, அதாவது சீனியர் லெக்சரர், ஜூனியர் லெக்சரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 139 வேக்கன்சி இருக்குது. இதற்கான நோட்டிஃபிகேஷன் செப்டம்பர் மாதம் வரும் அப்படிங்கிறதையும், இதற்கான எக்ஸாமினேஷன் டிசம்பர் மாதம்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கடைசியாக பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் இன் கவர்மெண்ட் லா காலேஜ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் இன் ப்ரீ லா. ஸோ இதற்கான வேக்கன்சி 56. இதற்கான நோட்டிஃபிகேஷன் நவம்பர் மாதம் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான எக்ஸாமினேஷன் 2025 பிப்ரவரி மாதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா 6281 வேக்கன்சி இருப்பதாக தற்போது சொல்லியிருக்கிறாங்க. இது மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிறதையும் சொல்லப்பட்டிருக்குது உறவுகளே. ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தாலும் ஒரு நோட்டிஃபிகேஷன், ஒரு ஆனுவல் பிளானர் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை வைத்து நம்ம அதற்கு தகுந்தாற்போல் தயார்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் உறவுகளே. ஸோ மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.